Hey friends, welcome to Axi Cookings. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் எல்லாமே டிஸ்பிளேயில் காமிச்சிருக்கேன். இப்போ ஒரு கடாய் ஒன்று எடுத்துக்கலாம். கடாயில் நல்லா ஹீட் ஆகட்டும். தேவையான அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகிடுச்சு. கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயத்தையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ஆயிலே ஃப்ரை ஆகட்டும். கட் பண்ணி வச்ச தக்காளி இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நம்ம தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஆயிலே நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பச்சை மிளகாய் எடுத்து போட்டுக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு அக்ஸி சேனலில் நிறைய குக்கிங் வீடியோஸ்லாம் வரும். எல்லோரும் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் ஒவ்வொரு வீடியோவாக நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இது மூணுத்தையும் அரைச்சி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஜீரகத்தூளும் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கரம் மசாலா இது கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. கட் பண்ணி வச்ச மஷ்ரூமே இது கூட ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் நல்லா ஆயிலே ஃப்ரை பண்ணியாச்சு. ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டுடலாம். இப்போ பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்துருக்கோம், ஒரு 2 கிளாஸு. அது நல்லா இப்போது வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு 3 டைம்ஸ் ரைஸை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு கிளாஸ் ரைஸ்க்கு 1.5 கிளாஸ் வாட்டர் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம 2 கிளாஸ் ரைஸ் எடுத்துருக்கோம், அப்போ 3 கிளாஸ் வாட்டர் யூஸ் பண்ணிக்கணும். ரைஸ் நல்லா வாஷ் பண்ணியாச்சு. கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம்.